நண்பர்களே, இந்த காக்கி சட்டை இருக்கு. இந்த காக்கி சட்டைக்கு ஒரு கதை இருக்குங்க. டைம் இருந்தால் பொறுமையாக கேளுங்க, சொல்கிறேன். ஒரு பழமொழி இருக்குங்க, எந்த நிலை போனாலும் வந்த நிலை மறக்காதேன்னு. நான் மறந்துட்டேன், அதனால இன்னைக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன். என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? கார் டிரைவர் சுகன், கால் டாக்ஸி டிரைவர் சுகன் அப்படி தான் தெரியும். ஆனால் நான் முன்னாடியே ஒரு லாரி டிரைவர், ஒரு லாரியில் கிளீனராக போய் லாரி கற்றுக்கிட்டு டிரைவர் ஆகி லாரி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த இடைப்பட்ட 2 வருஷத்தில் தான் கார் டிரைவர், கால் டாக்ஸி டிரைவர், எஸ்எஸ்ஏ டிராவல்ஸு, இது எல்லாம். யாரும் பண்ணக்கூடாத தப்பு என்ன தெரியுமா? நாம் ஒரு படி முன்னேறணும்னா முன்னாடி எப்படி இருந்தோம், எங்கே இருந்தோன்றதை மறக்கக்கூடாது. இந்த காக்கி சட்டை எனக்கு சோறு போட்ட தெய்வம். ஆனால் நான் என்ன பண்ண தெரியுமா? கார் வாங்கி ட்ராவல்ஸ் ஆரம்பித்த உடனே இந்த காக்கி சட்டையை நான் மதிக்கலை. என்கிட்ட 5 காக்கி சட்டை, 5 காக்கி பேண்ட் இருந்துச்சு. ட்ராவல்ஸ் ஆரம்பித்து ட்ராவல்ஸ் டிரைவர் ஆன உடனே இதுக்கப்புறம் நம்ம காக்கி சட்டையை போடவா போகிறோம், நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கி சட்டையை ஃபுல்லாக ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அந்த காக்கி சட்டையை நான் பொத்தி பொத்தி பாதுகாத்த வரைக்கும் என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு படியாக மேலே ஏறிச்சு. என்னைக்கு நான் இதை கேவலமாக நினச்சி வேறு ஒருத்தவங்ககிட்ட கொடுத்தனோ அன்னையிலேருந்து அடி மேலே அடி விழுந்து நஷ்டத்து மேலே நஷ்டம் வந்து இன்றைக்கி வாழ்க்கையே கேள்விக்குறியாகி உங்கள் முன்னாடி ஒரு கடங்காரனாக உட்காந்துருக்கேன். அதுக்கு தான் என்றைக்குமே ஒரு படி மேலே ஏறிட்டோம்னா நாம் எங்கேருந்து வந்தோம் அப்படின்றத மறக்கவே கூடாது. கடவுள் பார்த்தான், டேய் இவ்வளோ நாளாக உனக்கு சோறு போட்ட காக்கி சட்டையே நீ தூக்கி தூர போட்டியா, நான் உன்னை திரும்ப போட வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த காக்கி சட்டையை போட வச்சான். இப்போ இந்த காக்கி சட்டை தான் எனக்கு, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு 3 வேளை கஞ்சி ஊற்றுது. என் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சாலும் பிரியும், இந்த காக்கி சட்டை என் உடம்பை விட்டு பிரியாது. ஒவ்வொரு டிரைவருக்கும் கடவுள் கொடுத்த வரம்னா இந்த காக்கி சட்டை தான். இதை மதித்தாதான் வாழ்க்கையில் ஒரு படி ஏற முடியும். மிதித்தோம்னா நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிரும். அனுபவத்தில் கற்றுக்கிட்ட பாடம். என்னைக்கும் எந்த நிலைமைக்கு போனாலும் எங்கேருந்து வந்தோம் அப்படின்றத மறக்கவே கூடாதுங்க. நான் மறந்தேன், இன்னைக்கு கஷ்டப்படுறேன். கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரான்னு எதிர்பார்க்குறேன். கொடுத்தாருன்னா அன்னைக்கு எல்லாரையும் மதிப்பேன், எல்லாத்தையும் மதிப்பேன். நன்றி, வணக்கம்.